அவையிலும் அரங்கிலும் உள்ள அனைவருக்கும் மகிழ்வு நிறை இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு வரவேற்புரைக்குள் நுழைகின்றேன். மாறியது எனது பாதை, மாற்றியவர் யாரோ என்ற இந்நூலின் வெளியீட்டு விழாவிற்கு பாதைகளை மாறவிடாமல், யாராலும் பாதைகள் மாற்றப்படாமல் சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையுமே ஒருங்கிணைத்து அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நாளுக்குரிய நிகழ்வை தலைமையேற்று கொண்டு நடாத்த இருக்கின்ற அருட்தந்தை அன்புராசா அடிகளாரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இன்றைய இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினராக சிறப்பிக்க வந்திருக்கின்ற நம்முடைய யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரரட் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை, இந்த நிகழ்வின் நடுநாயகனாகிய அருட்தந்தை சாமா செல்வரட்னம் அமலமரி தியாகி அடிகளாரோடு இணைந்து நிகழ்வின் ஒழுங்கமைப்பாளர்களோடும் இணைந்து அன்போடு பேர்வகையோடும் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சட்குணராஜா அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே பெரு மகிழ்வுடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விற்கு இன்றைய நாளில் இந்த விழாவிற்காக கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற யாழ் அமலமரி தியாகிகளின் மாகாண முதல்வர் அருட்தந்தை பால் ஜெயந்தன் பச்சேக் அமலமரி தியாகி அடிகளாரையும், திருக்குடும்ப கன்னியர் சபையின் யாழ் மாகாண தலைவி அருட் சகோதரி தியோஃபின் குரூஸ் அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த வேளையில் நிகழ்விற்கு வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய நூலின் ஆய்வினை நாங்கள் மூன்று விதமான கண்ணோட்டங்களிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே நமது யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்கலாநிதி பிஜே ஜெபரட்னம் அடிகளார் அவர்களையும் நல்லாய்வு செய்ய நன்னயத்தோடு வரவேற்று நிற்கின்றோம். இந்த நூலினுடைய இன்னமொரு கண்ணோட்டத்தில் அதை ஆய்வு செய்ய வந்திருக்கும் உளவள துணையாளரும் எழுத்தாளருமாகிய கோகிலா மகேந்திரன் அவர்களையும் நாங்கள் மனதார வரவேற்று நிற்கின்றோம். இந்த நூலுக்குரிய பெரிதொரு கண்ணோட்டத்தினை எமது சிறப்பு விருந்தினர் துணைவேந்தர் அவர்கள் மேற்கொள்வார்கள். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற எல்லா அருட்தந்தையர்களையும் அருட்சகோதர சகோதரிகளையும் துறவிகளையும் இனிமேனிய பொதுநிலையினர் என்னும் அன்பார்ந்த சகோதர சகோதரங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் பேருபகையோடும் பெருமகிழ்வோடும் நாங்கள் கரங்கூப்பி இந்த நிகழ்விற்கு அழைத்து நிற்கின்றோம். காலம்பரையிலிருந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அருட்தந்தை அவர்கள் இந்த நிகழ்வுக்குரிய வரவேற்புரையை நிகழ்த்துமாறு கேட்டிருந்தார். அதற்குரிய ஆயத்தத்தை செய்வோம் என்று சொல்லி காலம்பரை அந்த புத்தகத்தோட மாறியது எனது பாதை, மாற்றியவர் யாரோ என்ற அந்த தலைப்பை பார்த்த பொழுதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்திருக்கு, ஏதாவது லேட்டஸ்ட் முடிவாக பார்ப்போம்ண்டு ஃபோனை எடுத்து தட்டி பார்த்தா வேட்டிக்காரரை காண இல்லை. கனவேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டினம், கனவேர் அங்கே போயிட்டினம், காணாமல் போயிட்டினம், பாதம் மாறி போயிட்டினம், மக்கள் சரியான இடத்துக்கு இருத்த வேண்டியவர்களை இருத்தி விட்டார்கள் என்றெல்லாம் பலவிதமான கேப்ஷன்ஸ் தலைப்புகளோட, கவர்ச்சியான தலைப்புகளோட
பலவிதமான செய்திகள் அங்கே யூடியூப்பிலே வெளிவந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இன்றைய காலநிலையும் காலையில் ஒரு மாதிரி தான் இருந்துச்சுது, எல்லாம் குழப்பமாக இருக்குமா என்று சொல்லி. ஆனாலும் ஃபாதர் தந்த பொறுப்பை செய்ய வேணும் என்று சொல்லி சாதுவாக புத்தகத்துக்குள்ளே போனேன். புத்தகத்துக்குள்ளே போன பொழுது, மாறிய எனது பாதையினை மாற்றியவர் யாரோ என்ற தனது உளவள ஆன்மீக தேடலில் அருட்தந்தை செல்வமடிகளார் 133ஆம் பக்கத்தில் தன்னுடைய பணியிடமாற்ற அனுபவங்களை பகிர்ந்திருந்தார். அந்த பக்கத்திலே குறிப்பிட்ட ஒரு பணியிடமாற்றத்தின் பொழுது தனது மேலாளர் தன்னை மாற்ற வேண்டும் என்பதற்காக மாற்றினாலும் அது ஓர் ஆசீர்வாதமாக தமக்கு அமைந்ததாக கூறுகிறார். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தோடும் அவர் அதே பக்கத்தில் அடுத்த பந்தியிலே சொல்லுவார், தன்முன்னிலையில் கோணலாக கீறப்படுகிற கோடுகளை தனக்குள் இருக்கின்ற ஒரு சிறப்பான சக்தி நேர்கோடாக்கியது. தன்னுடைய முயற்சி, ஆசீர், இறையாசீர் அனைத்தும் இந்த இரண்டும் இணைந்ததுதான் தன்னுடைய வாழ்வின் ஈடேற்றம் என்று அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய புத்தகத்திலே இன்னும் ஒரு பிரிவை பற்றி கதைக்கின்ற பொழுது 391ஆம் பக்கத்திலே அவருடைய இந்த புத்தகத்திலையும் சரி, அவர் இதுக்கு முதலும் பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார், பல ஆக்கங்கள் படைப்புகளை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். ஆங்காங்கே அந்த படைப்புகளிலும் புத்தகங்களிலும் இந்த புத்தகத்திலும் அவர் ஒரு முக்கியமான குறளை 114வது திருக்குறளை மேற்கோள் காட்டி, தக்கார் தகவிலார் என்பர் அவரவர் இச்சத்தால் காணப்படும் என்ற அந்த குறளை மேற்கோள் காட்டி அங்கே அதற்குரிய விளக்கத்தை தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து சொல்ல முற்படுவார். அவ்வேளையில் அவர் கூறுவது, ஓர் உயரிய மனித வளர்ச்சி பெற ஆன்மீக பயணத்தில் ஓர் உச்சக்கட்டத்தை அனுபவிக்க தனது அனுபவத்தை வெளிக்கொணர்கின்றார். அங்கே இப்படியான பகுதிகளை வாசித்து பயன்பெறவும் அவருடைய வாழ்வின் அனுபவங்களை தன்னுடைய இந்த முதுமையான வயதிலே பலரும் வாசித்து பயன்பெற வேண்டும் என்று வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். ஆகவே அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கும் உங்களை அன்போடு வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ய இந்த நிகழ்விலே முழுமையாக பங்கு பெற்றி நீங்கள் எல்லோரும் பலன் பெற்று பயனடைந்து செல்லுமாறு மகிழ்வோடு அழைத்து நிற்கின்றேன். நன்றி.